இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தவக்கால சிந்தனையாக உன் பார்வை திசை திருப்பப்படுவதை உணர்ந்து கொள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இறை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாது சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவரை போலத்தான் நாம் வாழ வேண்டும். அவர் பாருங்க, அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை செய்யும்படியாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் வந்த பொழுது அவர் தனக்கு வந்த இடையூறுகளை, இழிவுகளை எதையுமே பொருட்படுத்தவில்லை. அவருடைய பார்வை ஒன்றை நோக்கி மாத்திரம் இருந்தது: கடவுளுடைய திருவுளத்தை செய்ய வேண்டும். அது மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸாக இருந்தது. ஆகவே தான் அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேக நேரங்களிலே சத்துரு என்ன செய்கிறான்? மிக எளிதாக நம்மளுடைய பார்வையை திசை திருப்பி விடுகிறான். பாருங்க, நம்ம செபிக்கிற பொழுது ஒரு அற்புதம் நடந்தது, நம்ம கேட்டது உடனே கிடச்சிச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அடுத்த முறை திடீர்னு நம்ம செபிக்கிற பொழுது எதுவும் நடக்கலைன்னா, ஐயோ, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? காரணம் என்னென்னா, நம்முடைய பார்வை அற்புதத்தை தருகிறவரை விட்டுவிட்டு அற்புதங்கள் மேல் செல்வது தான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மீது தான் நாம் கண்களை பதிய வைக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் வெற்றி சிறக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, சச்சின் டெண்டுல்கரை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவர் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சாதனைகள் புரிந்தவர். ஆனால் அவரோடு பள்ளி பருவத்திலே படித்த பொழுது வினோத் காம்ப்ளி என்ற ஒரு விளையாட்டு வீரரும் இருந்தார். அவரும் இயற்கையாகவே நல்ல திறமைசாலி, இவரை போலவே நல்ல திறமைசாலி. ஆனால் பாருங்கள், ரெண்டு பேருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது சச்சின் பல உலக சாதனைகளை புரிந்தார். வினோத் காம்ப்ளி அவ்வளவாக சோபிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? அவரால் விளையாட்டை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பல காரியங்களிலே அவருடைய பார்வை இருந்தது. அதனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சச்சின் பல சாதனைகளை புரிந்தார். இன்றைக்கு நம்முடைய பார்வையில் விலகுகிற பொழுது, நம்மளுடைய இலக்கை விட்டு நாம் விலகுகிற பொழுது நாமும் வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்தவர்களாக நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னாலும் நாங்கள் இயேசுவின் மீது கண் வைத்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு தயவு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.